ஹே காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ ட்ரம்ப் தான் அங்கே வந்து பிரசிடெண்ட் எலெக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜனவரி 5ஆந்தேதி அப்படி தான் சம்திங் அவங்க வந்து பிரசிடெண்ட் வந்து அந்த பவர் ட்ரான்சிஷன் ஆகுவாங்க அமெரிக்காவில். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த கேபினெட் அவர் கூட என்னென்ன அமைச்சகத்தில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், அவரை வந்து அட்டார்னி ஜென்ரலாக வந்து அவரை வந்து பிக் பண்ணுறாரு. யார் இந்த கேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 17 வயசு பொண்ணோட மேட்ரு பண்ணி அந்த என்ன சொல்லலாம், அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி என்கொயரியில் இருக்கிறவர். ஸோ அவரே அந்த வீடியோவை வந்து அங்கே இருக்கிற பாராளுமன்ற மெம்பர்ஸ்கிட்ட எல்லாம் காமிச்சு சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கார். ஸோ இப்படி ஒரு ஆளை போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ உலகம் பார்த்திங்க அப்படின்னா, யாருனாலும் என்ன குற்றம்னாலும் உங்களை சாத்தலாம். அதுக்காண்டி நீங்கள் குற்றவாளி அப்படின்னு ஆயிட முடியாது. எப்பயுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் குற்றமே செஞ்சுருந்தாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி அதை வெளியே வர இல்லை அதை டினை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்ரம்ப்புமே எடுத்துக்கோங்க, அவரை 2 வாட்டி இம்பீச் பண்ணியிருக்காங்க. இம்பீச்னால் என்ன சொல்லலாம், அவரோட பவரை மிஸ்யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்லலாம், எலெக்ஷனுக்கு எல்லோரும் பணம் டொனேட் பண்ணுவாங்களே, அந்த பணத்தை வந்து ஒரு போர்ன் ஸ்டாரோட ஒரு மேட்ரு பண்ணி படுத்திருந்துச்சதுக்கு அந்த பற்றி அந்த பொண்ணு வெளியே பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காசை செலவு பண்ணது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா குற்றங்கள், சரிங்களா. அப்படியுமே வந்து அவரை வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா மக்கள். ஸோ அல்டிமேட்டாக அந்த அலிகேஷன்லாம் என்ன ஆகும், இவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார்னா அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருவார். ஸோ இவர் ஆட்சி பண்ணதுக்கப்புறம் திரும்பி வேறு ஆட்சி வந்து அதை திரும்பி ஓப்பன் பண்ணுவாங்களான்னா ஓப்பன்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணது தான். இது நம்ம இதில் நடக்குது பார்த்திங்களா. ஜெயலலிதா காலத்தில் வந்ததுன்னா கருணாநிதி அவங்க குரூப் மேலே போடுவாங்க. அடுத்த கருணாநிதி குரூப் எல்லாம் பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா இவங்க மேலே போடுவாங்க. இப்போ பிஜேபி இப்படி மாறி அங்கே வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க இப்போ ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் தான், திரும்பி ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் அது என்னன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வருது, ஒரு வாட்டி கேளுங்க. ஏன் நம்ம அமெரிக்காவையும் பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே என்ன நடக்குதோ அதுதான், நம்ம எல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரி தான், அவங்கள தான் நிறையா ஃபாலோ பண்ணுறோம். லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து அங்கேயே நடக்கலைன்னா இங்கேயும் நடக்காது தான், சரிங்களா. என்ன தான் சட்டம் திட்டங்கள் இருந்தாலும் சரி, போலீஸ் இருந்தாலும் சரி, என்ன தான் இருந்தாலும் கோர்ட்டு நீதிமன்றம் இருந்தாலும் சரி, அங்கேயே நடக்கலை, இங்கே நடக்குமா அப்படிங்கிறது தான், சரிங்களா. Remains determined to see Matt Gaetz' nomination through. He is very aware of the coverage and the blowback that Gaetz' nomination has received since that surprising announcement, and he has heard from his allies on Capitol Hill and Republican senators who are concerned that Gaetz does not have the support to get to 51 votes in the Senate. But Donald Trump is not backing down. He is telling his allies that he will dig into this fight. He is, quote, 100% in on Gaetz. One source telling us, quote, he is not going to back off. He's all in. And as you said, Gaetz has been trying to build support on his own by calling members of the U.S. Senate, trying to, in many cases, mend fences and build bridges within a body that he has done nothing but burn bridges. He's a political arsonist, really, over the past few years, who has caused inter-party fights and has not tried to make friends. Well, now he is trying to get support as he knows that he faces a tough test ahead. Again, he does have the president's support because, as you said, Donald Trump views the Attorney General as the most important position in his cabinet, and he wants someone who is closely aligned and incredibly loyal to him for that role. He does not believe he had that loyalty from his Attorney Generals during his first term, and he sees Matt Gaetz as someone who will not only oversee the dismantling of the Justice Department that he has promised, but also will be a vocal defender of Donald Trump on the media. That is an important distinction that he sees that Matt Gaetz has, and what gave him the leg up over some of the other names that he considered for the job. Yeah, it is excellent reporting, new reporting tonight. I also wanted to ask you what more you know about Trump.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலே இந்த நிலமைனா நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம நிலமை அதுக்கு மேலே மோசம்தான். ஸோ அதனால் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு கேஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதுலேருந்து மீண்டு வர முடியும். அப்பீல் போகலாம், அதுக்கு மேலே போகலாம். அப்பீல் சரிங்களா? லோவர் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்குதுன்னா அடுத்தது செஷன்ஸ் கோர்ட் போகலாம். செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அடுத்தது ஹைகோர்ட் போகலாம். ஹைகோர்ட்டில் திரும்பி சிங்கிள் ஜட்ஜ் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா டபுள் ஜட்ஜுக்கு போகலாம். டபுள் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேலே 3 ஜட்ஜ் இருக்கிற மாதிரியும் நம்ம கேட்கலாம். இல்லைனா அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போகலாம். சரிங்களா? நிறையா பார்த்திங்கன்னா வழிகள் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கடைசி, இதுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்து எப்பயுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால் எப்பயும் சோர்ந்தே போகாதீங்க. அடுத்தடுத்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க.